ட்ரிபிள் ஆர் படத்திற்கு பிறகு இந்திய சினிமாவுடைய பிரபலமான நடிகர்கள்ல ஒருவராக உருவாகிட்டாரு நம்ம ராம் சரண் அவர்கள். கேம் சேஞ்சர் படத்தை சங்கர் அவர்கள் இயக்க தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிக்கிறாரு. இந்த படத்திற்கு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதியிருக்காரு. படத்துல வில்லனாக எஜே சூர்யா நடிக்கிறாரு. தமன் முதலாக சங்கர் படத்திற்கு இசையுமே அமைச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக உருவாகிட்டு இருக்கு. இதனடுத்து படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்துல ரிலீஸ் ஆகி ஒரு சில கலவையான விமர்சனங்களையுமே பெற்றது. சங்கர் சாருடைய அதே டெம்ப்ளேட் வகையான கதையாகத்தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த ட்ரெய்லர் காமிச்சது. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து ஒரு பாடல்கள் வழியாகி ஒரு சில கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இந்த நிலையில அடுத்த சிங்கிள் பாடல் சவுண்ட் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு இசையமைப்பாளர் தமன் அவர்கள் புதிய அப்டேட் ஒன்றையுமே கொடுத்திருக்காரு. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா சங்கருடைய அடுத்த படம் பற்றிய ஒரு முக்கிய அப்டேட் ஒன்றுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சங்கர் அவர்கள் மீண்டுமே ரஜினி அவர்களை இயக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காராம். அண்மையில ரஜினி அவர்களை மீட் பண்ண நம்ம சங்கர் அவர்கள் 2 கதைகளை சொல்லியிருக்காரு. அதுல ஒரு கதையை நம்ம ரஜினிகாந்த் அவர்களுமே ஓகே பண்ணியிருக்காரா. ரஜினி சார் தற்போது கூலி படப்பிடிப்பை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. அடுத்ததாக ஜெயிலர் 2 படப்பிடிப்புல கலந்து கொள்ளவுமே இருக்காரு. அதன் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 2 மாதம் தானாம். ஆகையால சீக்கிரமாவே நம்ம சங்கர் அவர்களுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய போறார் அப்படின்ற தகவல் வெளியாக உள்ளது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.